டெல்லியில இந்த 3 பொம்பள புள்ளைங்க மேலேருந்து குதிச்சு இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வயசுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, 12ல இருந்து ஒரு 15, 16 வயசுக்குள்ள தான் இவங்க 3 பேருக்கும் இருக்குது. இவங்க 3 பேருமே அக்கா, தங்கச்சிங்க. சரி எதனால இறந்து போயிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கொரியன் லவ் கேம்ன்னு சொல்லி ஒரு கேமு 50 நாள் சேலஞ்சுன்னு சொல்லி 50வது நாள் சேலஞ்ச் தான் இவங்களோட லைஃபே முடிக்கிற மாரியான ஒரு சேலஞ்சா இருந்திருக்குது. அந்த சேலஞ்சுல இவங்க 3 பேரும் மேலேருந்து குதிச்சு இறந்து போயிருக்காங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு சாரிப்பா அப்படின்ற மாரி எழுதி ஒரு அழுவுற மாரி ஒரு இமோஜியும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்குல்ல. த ப்ளூ வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமு. நெறைய சின்ன பிள்ளைங்க அந்த கேம் விளையாண்டு இறந்து போயிருச்சுங்க. அப்படின்ற மாரி ஒரு கேம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. லவ் கொரியன் கேம்னு சொல்லிட்டு நான் வந்து போய் தேடி பார்த்தேன். ஏதாவது ஆப்ஸ் இருக்கான்னு. அந்த மாரி எந்த ஆப்புமே கிடையாது. இந்த கேமுக்குன்னு வந்து ஒரு ஆப்போ எதுவுமே கிடையாது. எப்படி இந்த இந்த கேம் இந்த பிள்ளைங்க விளையாண்டாங்கன்றது இன்னும் தெரியல. ஆனா இந்த பிள்ளைங்க எழுதி வச்ச அந்த லெட்டர்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கொரியன் கேம்ல இவங்களுக்கு 3 பேருக்கு ஒரு கேரக்டர் இருந்திருக்கு. அந்த கேரக்டர் கூட இவங்க கொரியன் பேரா தான் வச்சிருக்காங்க. இறந்து போறதுக்கு வந்து கொஞ்சம் மாசம் முன்னாடிலாம் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நான் கொரியனுக்கு போணும். கொரியன் சொல்லிட்டு அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வீட்ல இருக்க அவங்க அப்பாவுக்கு என்னடா இது தான் பிள்ளைங்க வந்து ரொம்ப கொரியன் மோகத்துல வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாரி கூட யோசிச்சிருக்காரு. இதனால இந்த வீடியோல நான் சொல்லிக்க வர்றது ஒண்ணே ஒண்ணுதான். வீட்ல இருக்க பிள்ளைங்க என்ன கேம் விளையாடுறாங்க, என்னத்த பார்க்குறாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்கள ஈஸியா வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிற முடியும். அதனால வீட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க பத்திரமா பார்த்துக்கங்க. நான் உங்கள் கிரேசி.